யானை வரும் முன்னே, கரெக்டா? நோ, இல்லை தாத்தா. முன்ன வரப்போ பின்னால் வரப்போ தெரில தாத்தா. ஓ, அதுக்கு முன்னே இறைவனுக்கும் உங்களுக்கும் என் வணக்கம். ஓகே. யானை வரும் பின்னே, அதனுடைய ஓசை வரும் முன்னே. அது கர்ஜித்து கொண்டோ அல்லது அது கழுத்தில் கட்டியிருக்கும் மணியினுடைய ஓசையோ முதலில் நம்ம கேட்டோம். பிறகுதான் பின்புறத்திலிருந்து யானை வரும். அந்த மாதிரி தாத்தா, நீங்கள் பேசுறதுக்கு முன்னே உங்களுடைய சிரிப்பு வரும் முன்னே, அதுக்கு பிறகு பேச்சு வரும் பின்னே. என்ன தாத்தா, எதை கண்டுபிடிச்சிக்கிறீங்களே தாத்தா? ஆம் சொல்லுங்களே, நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். என்ன கண்டுபிடித்தேன் என்றால், ஒரு பாத்திரத்திற்குள்ளே இருக்கும் வெசலில் இருக்கும் தண்ணீருக்கு கீழே நாம் நெருப்பை பற்றி வைத்தால் அந்த தண்ணீர் சூடு பெறும். இது இயற்கையின் நீதி. நீங்கள் சொல்லுங்க தாத்தா மற்ற பாதி. என்னவென்றால், அது இயற்கையாக நமக்கு தெரிந்த விஷயம். நான் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறேன். ஓரளவு மிதமாக ஒரு தண்ணீர் இருக்குது ஒரு பாத்திரத்தில் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தண்ணீரை சூடுபடுத்த வேண்டுமே என்றால், அந்த தண்ணீர் பாத்திரத்துக்கு கீழ்ப்புறத்தில் நாம் நெருப்பை மூட்ட வேண்டும். நாம் நெருப்பை வைத்தால் அந்த தண்ணி சூடு பெறும். ஆமாம் தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறது புதுசாகுது. பொறுத்து கேளுங்கள். நான் என்ன கண்டுபிடித்தேன் என்றால், அந்த ஓரளவு சூடாக இருக்கும் தண்ணீர் பாத்திரத்துக்கு கீழே நெருப்பை வைப்பது இல்லாமல் ஐஸ் கேண்டியை வையுங்கள் என்றேன். அந்த பாத்திரத்துக்கு கீழே ஐஸ் கேண்டியை வைத்தால் மேல்புறத்தில் தண்ணீர் சூடு பெறும். அது தாத்தா மறுபடியும் சொல்லுங்க. ஒரு பாத்திரத்தில் வித என்று ஒரு பாத்திர தண்ணீர் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு அடுப்பின் மேல் வைத்து அடுப்பின் கீழே நெருப்பை மூட்டினால் அந்த தண்ணீர் சூடு பெறும். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நான் என்ன கண்டுபிடித்திருக்கிறேனே என்றால், அந்த பாத்திரத்தில் விதவதன தண்ணீர் இருக்குது அல்லவா, அது கீழே நெருப்பை வைக்காதீர்கள், ஐஸ் கேண்டியை வையுங்கள். அது மேலே உள்ள தண்ணீர் சூடு பெறும். என்ன தாத்தா, ஐஸ் கேண்டியை வச்சா தண்ணீர் சூடாகுமா? ஆம் செல்வங்களே, அது என்னுடைய கண்டுபிடிப்பு. கேட்க கேட்க சிரிப்பு வருது, கேட்க கேட்க சிரிப்பு வருது. ஆம், விஞ்ஞானிகள் சொல்வதெல்லாம் மற்றவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் சிரிப்பு தான் வரும். வேண்டுமென்றால் அவர்களுக்கு பைத்தியக்காரன் என்ற பட்டமும் வரும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தாத்தா? நீங்கள் பைத்தியக்காரன் என்று பெயர் பெறுவது எங்களுக்கு விருப்பமில்லை. அந்த பெயரையும் நாங்கள் உங்களுக்கு சூட்ட மாட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரியாக சொல்லுங்கள் தாத்தா. ஆம் செல்வங்களே, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன். அந்த ஆராய்ச்சியில் தண்ணீருக்கு விதவதன்னு இருக்கிற தண்ணீருக்கு கீழே ஐஸ் வைத்தால் மேல்புறத்தில் இருக்கிற தண்ணீர் சூடு பெறும் அப்படி என்று கற்பனை பண்ணேன். அந்த கற்பனையோடு நான் நின்று விடவில்லை, ஆராய்ச்சியும் பண்ணேன். எப்படி ஆராய்ச்சி பண்ணேன் என்றால்,
அந்த வித விதன்னு இருக்கிற தண்ணி இருக்குது இல்லையா, அதற்கு மேலே தெர்மோமீட்டர் வச்சேன். அது ஏதோ ஒரு ரீடிங் காட்டுச்சு, ஏதோ 50 50 காட்டுச்சு. நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன் என்று சொன்னேன் அல்லவா. அந்த தண்ணீருக்கு கீழே ஐஸ் கேண்டியை வைத்துவிட்டு அந்த தண்ணீருக்குள்ளே அதே தெர்மாமீட்டரை, 0வில் உள்ள தெர்மாமீட்டரை நான் நுழைத்து பார்த்தேன். அது 75 காட்டியது. 25% அல்லது சிறிதளவு ஒரு 10% சூடு பெற்றிருந்தது அந்த தண்ணீர். இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. என்னங்க தாத்தா, தண்ணிக்கு கீழே ஐஸ்கிரீம்லையே வச்சா தண்ணி சூடு பெறும் என்றீர்களா? ஆம் சொல்கிறீங்களே. தாத்தா, நீங்கள் சொல்லுவது புதுமையிலும் புதுமை, பெரும் புதுமை. எப்படி தாத்தா நாங்கள் நம்புவது? என் சொல்வாங்களே, நான் சிந்தித்தோடு ஆராய்ச்சியும் செய்து பார்த்தேன், அதில் வெற்றியும் பெற்றேன். நான் நினைத்தது நடந்ததடி கண்ணம்மா. இதோட முடிச்சுக்கட்டுமா? இது பற்றி மேற்கொண்டு வேறு வீடியோவில் இதனுடைய விவரத்தை நான் சொல்லுகிறேன். இதனுடைய விவரம் என்றால் என்றும் மந்திரம் தந்திரம் என்றும் இல்லை, ஒன்றுமில்லை. உண்மை ஆராய்ச்சி. அதை அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஓரளவு உஷ்ணமாக இருந்த தண்ணீருக்கு கீழே, அந்த பாத்திரத்திற்கு கீழே ஐஸ் கேண்டியை வைத்தால் மேல்புறத்திலே உள்ள தண்ணீர் அதிக சூடு பெறும், சிறிதளவு சூடு பெறும். மொத்தத்தில் கீழே ஐஸ் வைத்தால் அந்த தண்ணி சூடு பெறும். இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. ஓகே, வணக்கம். நத்ததா, வணக்கம் சொல்லிவிட்டு தப்பித்து கொள்ள பார்க்கிறீர்களா? நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நத்ததா, மீசை முறுக்கிறீங்க. நான் ஓடவில்லை. என்னுடைய ஆராய்ச்சியை, என்னுடைய சிந்தனையை ஆராய்ச்சியின் மூலம் வெற்றி கண்டேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறேன். நான் பயந்து விட்டு போகவில்லை. பாருங்கள், என்னுடைய மீசை மேல்புறத்தை நோக்கி இருக்கிறது. சரிங்க தாத்தா.